திருப்புகழ் 537. அல் அசல் அடைந்த வில் அடல் அணங்கன் அல்லி மலர் அம்புதனை ஏவ பிள்ளை மதி அள்ளி எரி சிந்த தென்றல் ஐயம் அது கிண்ட. அள்ளி எரி சிந்த பிள்ளை மதி தென்றல் ஐயம் அது கிண்ட அணையூடே. சொல்லும் அரவிந்த வல்லி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே துய்ய வரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தரவேணும். கல் அச்சலமங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கல் ஒழுகு கொன்றை வள்ளல் தொழ அன்று கல்லல் அற ஒன்றை அருள்வோனே. வல் அசுரர் அஞ்ச நல்ல சுரர் விஞ்ச வல்லமை தெரிந்த மயில் வீரா வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே. வள்ளி கொடிகள் படர்ந்த வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணந்து கொண்ட பெருமாளே. இமயமலையின் பெண்ணான பார்வதி வரையில் சென்ற கல்வியின் கரையை கண்ட புலவர் பெருமானே. தேன் சிந்தும் கொன்றைமலர் மாலையை சூடிய வள்ளலான சிவபெருமான் வணங்கி நிற்க அன்று குழப்பம் நீங்க ஒப்பில்லாத பிரணவப் பொருளை உபதேசித்தவனே. வலிமை உடைய அசுரர் அஞ்சவும் நல்ல தேவர் மேன்மை அடைந்து விளங்கவும் உன் வல்லமையை காட்டிய மயில்வீரனே. வள்ளி கொடிகள் படர்ந்த வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணந்து கொண்ட பெருமாளே. இரவின் அயலில் வந்து கரும்பு வில்லை உடைய மன்மதன் தாமரை அம்பினை எய்ய பிறைச்சந்திரனும் தென்றல் காற்றும் தீயை அள்ளி வீச தலைவன் அருள் செய்வானோ என்ற ஐயம் ஏற்பட்டு கலக்கம் ஏற்பட படுக்கை மீது மங்கையர் சொல்லும் பழி மொழியால் சொல்லப்படுகின்ற தாமரையில் வாழ்கின்ற திருமகளை போன்ற இப்பெண் என் பழவினையால் இவ்வாறு வேதனைப்படுகின்றேன் என சொல்லி தன்னை தானே வெறுக்காது தூய்மையான வரிகள் உள்ள வண்டு சிவந்த தேனை உண்டு களிமயக்கத்தில் துள்ளும் நின் கடப்ப மாலையை தர வேண்டும். வள்ளி படர்கின்ற வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே. தூய வரி வண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும். இச்செய்யுள் அகப்பொருள் துறையில் அமைந்தது. ஒருத்தி தலைவனிடம் காதல் கொண்டு வருந்த அதனால் நல் தாய் அத்தலைவனை நோக்கி உரைப்பதாக அமைந்துள்ளது. நற்றாயிரங்கள் என்ற துறை கீழ் வருகின்றது. கல்வி கரை கண்ட வரலாறு. கல் அச்சலமங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே. கல்வி கரை கண்ட புலவர்கள் தேவர்கள் முனிவர்கள் முதலியவர் கூடிய சபையில் எவர்க்கு புலமை தாம்பூலம் அளிப்பது யார் சிறந்த புலவர் என்ற ஆராய்ச்சி நிகழும்போது அவர்கள் ஔவையாரே சிறந்த புலவர் என்று முடிவு செய்தனர். அவரிடம் போய் அவர்கள் வித்வத் தாம்பூலம் பெற்று கொள்ள வேண்டினர். ஔவையார் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தேவேந்திரனே அதற்கு தக்கவன், அவன் ஐந்திரம் என்ற இலக்கணத்தை செய்தவன், அதனால் தேவர்கள் தலைவன் இந்திரனிடம் போய் தம் எண்ணத்தை கூறுங்கள் என்று சொல்ல அவனோ அதற்கு நான் தகுதியற்றவன் என்றும் அதற்கு தக்கவர் முருகப்பெருமானிடம் கல்வி கற்ற அகத்தியரே தக்கவர் என்றார். அவர்கள் பின்பு அகத்தியரிடம் சென்றனர். அவரோ தமக்கு அத்தகைய தகுதி இல்லை என்றும் அதற்கு உரியவர் வித்வத் தாம்பூலம் பெற்றுக்கொள்ள தகுதியானவர் கலைமகளே என்கிறார் அகத்தியர். எனவே அவர்கள் கலைமகளிடம் செல்ல அக்கலைமகளோ யான் அதற்கு தகுதி உடையவள் அல்ல, எம் கணவர் வேதங்களை அருளியவர், அவரே தக்கவர் என்று சொல்ல அவர்களும் பிரம்மனிடம் அவர்கள் சென்றபோது அவரும் பராசக்தியே அத்தாம்பூலத்தை ஏற்கும் தகுதி உடையவள் என்கிறார். அவர்கள் அம்பிகையிடம் செல்ல அம்மையார் தன் மகன் ஞான பண்டிதன் முருகனே தாம்பூலம் ஏற்கத்தக்கவன் என்று சொல்ல இறுதியில் அவர்கள் முருகப்பெருமானிடம் செல்ல அவர் புலமை தாம்பூலத்தை ஏற்றுக்கொண்டார். கல்வியில் கரை கண்டவன் அல்லவா நம் ஞான பண்டிதன்.